வளமான வாழ்க்கையை தரக்கூடிய வகையிலே அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, கல்யாணநகர் அசோசியேஷன் சார்பாக நேற்று சித்திரை கலை திருவிழா என்ற பெயரிலே நேற்றைய தினம் சகசரநாமம் மற்றும் பக்தி பாடல்கள், பஞ்சாங்க படனம் ஆகியவை நேற்றைய தினம் நிகழ்த்தப்பட்டது. கல்யாணநகர் அசோசியேஷனும் தயாரிக்கப்பட்ட பஞ்சாங்கமும் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டது. இன்றைய நிகழ்ச்சியாக நம்முடைய அதுல்யா அவர்களுடைய கதா காலட்சேபம் என்று சொல்வதா இல்லை பிரவச்சனம் என்று சொல்வதா என்று தெரியவில்லை. இவரை பொறுத்தவரையில் நம்ம கல்யாணநகர் அசோசியேஷன் இவருடைய நடன நிகழ்ச்சி இங்கே நடந்தது. மிக அருமையாக ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தார். அன்றைய தினம் அவர் பற்றி கேட்டபொழுது கதா காலட்சேபமும் செய்யக்கூடிய திறமை உள்ளவர் என்பது தெரிய வந்தது. இவருக்கு நிச்சயமாக நாம் இங்கே ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அன்றைய தினமே அவரிடம் கூறிவிட்டோம். ஏப்ரல் மாதம் சித்திரை கலை திருவிழாவின் போது உங்களுடைய கதா காலட்சேபம் நிச்சயமாக இங்கே நடைபெற வேண்டும், அதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதற்கு அதை ஏற்றுக்கொண்டு இன்றைய தினம் இங்கே வந்திருக்கின்றார். அவரை கல்யாணநகர் அசோசியேஷன் சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். என்னுடைய கல்யாணநகர் அசோசியேஷன் சார்பாக அதுல்யா அவர்களுக்கு என்னுடைய பொருளாளர் கோதாவரி குமார் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் எஸ் எம் ஸ்ரீனிவாசன் சார், டாக்டர் எஸ் எம் ஸ்ரீனிவாசன், அதாவது இவர் சார் எங்களுக்கு என்னுடைய தலைவர். இப்போ கனகாபிஷேகம் நடக்க போகிறது அவருக்கு. அவர் அவருடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு சிறிய சன்மானம் எங்களால் இயன்றது. இந்த அளவுக்கு இது போன்ற இந்த கலை நிகழ்ச்சிகள், தொடர்ந்து நாட்டிய நிகழ்ச்சிகள், பிரவச்சனங்கள், நாடகங்கள் இதெல்லாம் நடக்கிறதுனா அதுக்கு மெயினாக எங்களுடைய தலைவரும் எங்களுடைய கமிட்டி உறுப்பினருடைய ஆதரவு, முக்கியமாக பொருளாளர். ஏன்னா அவங்க தான் இந்த பிரான்ஸ் கண்ட்ரோல் ஃபுல்லாக அவங்க தான். அதெல்லாம் ஒன்றும் தடுக்காமல் ஊக்குவிச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கலையை நம்ம மேலும் வளர்க்க முடிகிறது. அதனால் நிச்சயமாக அவங்களுக்கும் உங்கள் சார்பாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த அளவுக்கு நமக்கு என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி இது சிறப்பாக இருக்கும் அப்படின்றது எந்த விதமான ஐயமும் கிடையாது. இவர்கள் மேலும் வளர்ந்து விசாகா ஹரி அவர்களுடைய பெயரை காப்பாற்றுகின்ற வகையிலே மேலும் புகழ்பெற்று சிறந்து விளங்க வேண்டும். அப்பொழுதும் நான் கல்யாண சொல்லி கூப்பிடுவோம். கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணி கொடுக்கணும். எந்த புகழ் உச்சாடிக்கு சென்றாலும் இதை மறந்துடாதீங்க. எங்கள் அசோசியேஷனு ஆல் தி பெஸ்ட், குட் லக். கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. நமோ நம சத்குருப்யோ நமோ நமः. நமோ நம சத்குருப்யோ நமோ நமः. ஹரே ராமேதி कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे. प्रेमिकं सद्गुरुं भजे. नारायण हरि नारायण हरि नारायण हरि नारायण 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 नारायण हरि नारायण हरि नारायण हरि नारायण
Hare Narayana Hare Narayana Hare Narayana Hare Narayana Gopika Jeevana Smaranam Govinda Govinda நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான பகவானுடைய அனுகிரகத்துடன் ஸ்ரீ நாரதருடைய கிருபையினாலும் ஸ்ரீ அண்ணாவுடைய கிருபையினாலும் அடியனுடைய குரு ஸ்ரீமதி விசாகா மணியன் ஆசீர்வாதத்துடன் இன்றைய தினம் நாரத பக்தி சூத்திரம் அப்படின்ற பெரிய சமுத்திரத்தை நம்ம எல்லாரும் யதாசக்தி அனுபவிப்போம். நம்மளுடைய பாரத தேசத்துல நம்மளுடைய மதத்துல நமக்கு ரொம்ப முக்கியமானது சாஸ்திரங்கள். தஸ்மாத் சாஸ்திர பிரமாணந்தே காரியம் வியவஸ்திதம் ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் இஹார்ஹசி என்று சொல்லியிருக்கும்படி நமக்கு சாஸ்திரங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சாஸ்திரங்களை நமக்கு கொடுத்தவர்கள் ரிஷிகள். வெறும் சாஸ்திரங்கள் மட்டும் போருமா? எதற்காக சாஸ்திரங்கள்? முதல்ல மனிதருடைய லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல ஒவ்வொன்று தேவைப்படுறது. அப்போ எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு நம்ம எல்லாரும் டிசைட் பண்ணணும். சரியான பாதையில மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றதற்காக சாஸ்திரங்களை ரிஷிகள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கா. வெறும் சாஸ்திரங்கள் போருமா அப்படின்னு கேட்டா அந்த சாஸ்திரங்களை நமக்கு சரியா கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு குரு வேணும். வெறும் சமகால குரு மட்டும் இல்லாம நம்ம குரு பரம்பரையே நமஸ்கரிக்கிறோம். என்ன ஆரம்பிச்சாலுமே சரி, திவ்ய பிரபந்தம் ஆரம்பிச்சா கூட லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று சொல்லும்படி லக்ஷ்மிநாத சமாரம்பம். இந்த குரு பரம்பரை பின்னாடி போக 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 முதல் குருவா யார் இருக்கானா? ஸ்ரீயப்பதியான அந்த பகவானே இருக்கார். அந்த பகவான்ல இருந்து ஆரம்பிச்சு லக்ஷ்மிநாத சமாரம்பம் நாத யாமுன மத்தியமாம் வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இருக்கிற முதல் ஆச்சாரியர் நாதமுனிகள். அவரை நமஸ்கரிச்சுட்டு அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் அடியேனுடைய ஆச்சாரியன் பரியந்தம் வர நமஸ்கரிச்சுதான் திவ்ய பிரபந்தத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறார் எல்லாருமே. அது போலதான் வேதாந்த தேசிகரும் ஞாச திலகத்துல குருபியஸ் தத் குருபியஷ்ட நமோவாக்கம தீமகி விரணீமகே தத்ராத்யோ தம்பதி ஜெகதாம்பதி என்று வந்தே குரு பரம்பராம் என்று குரு பரம்பரைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். சாஸ்திரங்கள் பார்த்தோம். 4 விதமான சாஸ்திரங்கள்: தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம். தர்ம சாஸ்திரம். இப்போ ஆஸ் a citizen of India நம்ம கான்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்றோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இட் இஸ் our duty to follow the constitution. அது போலவே ஒரு மனுஷனா நம்மளுடைய டெய்லி லைஃப் எப்படி இருக்கணும், நம்மளுடைய டெய்லி கண்டக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றதற்காக லா அண்ட் ஆர்டர் தர்ம சாஸ்திரம் சொல்றது. மனுஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி முதலிய ஸ்மிருதிகள்லாம் இந்த தர்ம சாஸ்திரத்துல வருது. அடுத்தது அர்த்த சாஸ்திரம், எக்கனாமிக்ஸ், இந்தியன் எக்கானமி. இப்போ நம்ம ஜிடிபின்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த காலத்திலேயே இந்தியா தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ்லயும் உயர்ந்து இருந்திருக்கு. காலனைசேஷன் அப்போ என்ன சொல்லி காலனைஸ் பண்ணா? இந்தியா இஸ் இன்கேபபிள் ஆஃப் கவர்னிங் இட் செல்ஃப்னு சொன்னா. ஆனா அர்த்த சாஸ்திரத்தை நம்ம படிச்சோம்னா நமக்கு என்ன தெரியறது? கௌட்டில்யர் எழுதியிருக்கார், சாணக்கியர்னு சொல்லுவா. மௌரியன் டைனாஸ்டியோட பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் சாணக்கியர். அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த அர்த்த சாஸ்திரத்தை நம்ம எல்லாரும் படிச்சோம்னாக்க நம்ம பாரத தேசம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கூட உயர்ந்து இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது. மோக்ஷ சாஸ்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சபடி ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை இது எல்லாமே மோக்ஷ சாஸ்திரங்கள். இந்த மோக்ஷ சாஸ்திரங்களை விவரிக்கக்கூடிய வேதாந்த சுக்தங்கள், அதை தவிர இதிகாசங்கள், புராணங்கள். எதற்காக இதிகாசங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, சரி தர்ம சாஸ்திரம் சொல்றது இப்படிதான் பண்ணணும், நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லிடுறது. ஆனா இத டெய்லி லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும் இல்லையா? அது போலதான் இதிகாசங்கள் இருக்கு. ராமாயணம், மகாபாரதம், ராமர் தர்மத்தை எப்படி கடைபிடித்தார் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் காண்பிக்கிறதுக்காக ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்கள் இருக்கு. புராணங்களுக்கு 5 லட்சணம் 5 லட்சணங்கள் இருக்குன்னு சொல்லுவா. அதுல ஒரு முக்கியமான லட்சணம் சூத்திரங்கள். சூத்திரங்கள்னா என்ன? சூத்திரங்கள்னா ஃபார்முலா. இப்போ மேத்ஸ்ல நம்ம எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, இருக்கிறதுலயே பேசிக் ஃபார்முலா எல்லாரும் படிச்சிருப்போம். a+b² எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட புரியுற அளவுக்கு நமக்கு சொல்லி கொடுத்துருப்பா.
எதற்காக a+b² சொல்லி கொடுக்குறான்? நம்ம a+b × a+b நம்ம பண்ண மாட்டோம்னா ஈஸியா ஒரு விஷயத்த நமக்கு புரிய வைக்கணும், ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப சுருக்கி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதற்காக தான் நமக்கு இந்த ஃபார்முலை சூத்திரங்கள் கொடுத்துட்டு போயிருக்கா. நிறைய விதமான சூத்திரங்கள் இருக்கு. அதுல இன்றைய தினம் நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடியது பக்தி சூத்திரம், நாரத பக்தி சூத்திரம். ரொம்ப பிரசித்தமா இருக்கக்கூடிய சூத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஷில்ப சூத்திரம். ஷில்ப சூத்திரம் இன்ஜினியரிங். ஸ்ரீ அண்ணாவுடைய வேத விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்துல நம்ம பாரத தேசம் எப்படி சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், ஏன்ஷியன் டைம்ஸ்ல இருந்த சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ரீ அண்ணா வேத விஞ்ஞானம் அப்படின்ற கிரந்தத்துல எழுதியிருக்காரு. அதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இப்போதான் சொல்றா நிறைய மாடர்ன் டூல்ஸ் வந்துடுது, டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துடுது, நாங்க நிறைய பில்டிங்ஸ்லாம் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ்லாம் இப்ப கட்டின்னு இருக்கா. ஆனா 20-30 இயர்ஸே தாங்க மாட்டேங்கிறது, அவ்வளோ அப்படி இருக்கு. ஆனா ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி, பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் இன்னும் அப்படியே இருக்குன்னா நம்ம பாரத தேசம் ஆர்கிடெக்சர்லயும் எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு தெரியாது இல்லையா? ஷில்ப சூத்திரம் இன்ஜினியரிங்காக இருக்கு. மேத்தமேட்டிக்ஸ், கணித சாஸ்திரம், எல்லாரும் வேர்ல்ட் ஃபேமஸ் மேத்தமேட்டிஷியன்ஸ், இந்தியன் மேத்தமேட்டிஷியன்ஸ் ஸ்ரீனிவாச ராமானுஜர், ஆரியபட்டா என்று இன்று உலகமே கொண்டாடிருக்கு. இப்படி நிறைய விதமான சூத்திரங்கள், பிரம்மசூத்திரம் வியாசர் எழுதியிருக்கார். நமக்கு வேதங்கள் தான் பேஸ், நம்மளுடைய மதத்திற்கு வேதங்கள் தான் பேஸ். வேதமே 2ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. முதல்ல வேதம் பூர்வாங்கத்தை வேதமும் உத்தராங்கத்தை வேதாந்தம் அப்படின்னு சொல்றார். பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை என்று பிரிச்சு முதல் பாகம் தர்மத்திற்கும் 2வது பாகம் ஞானத்திற்கும் பிரிக்கப்பட்டிருக்கு. அது போலவே உபாசனா என்று பக்திக்கு அன்றைய காலத்துல அப்பேற்பட்ட அந்த பக்தியை பற்றி நாரதர் என்ன சொல்லியிருக்கார் என்று அவருடைய சூத்திரத்துல யதாசக்தி அனுபவிப்போம். நாரத பக்தி சூத்திரம் 84 சூத்திரங்கள் இருக்கு. நாரத பக்தி சூத்திரத்துல கிருஷ்ணரே பகவத்கீதையில 6 சாப்டர் பக்தி யோகத்தை பத்தி செப்பரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். ஆனா அர்ஜுனருக்கு புரியவே அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்ம எல்லாருக்கும் இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுனால ஈஸியா ஒரு குழந்தைக்கு கூட பக்தினா என்ன, குழந்தைக்கு கூட பக்தினா என்னன்னு புரியணும் அப்படின்றதற்காக நாரதர் நாரத பக்தி சூத்திரத்தை எழுதியிருக்கார். சாண்டில்யர் கூட பக்தி சூத்திரம் எழுதியிருக்கார். ஆனா அவருடைய பக்தி சூத்திரம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸ்வப்னேஸ்வரர் அப்படின்றவர் பாஷ்யம் எழுதியிருக்கார் அதற்கு. இன்றைய தினம் வரைக்கும் பிரசித்தமா எந்த மகானும் நாரத பக்தி சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதல, விஸ்தாரமான விவரணை எழுதல. ஆனா ஸ்ரீ அண்ணா ஹரிபக்தி மஞ்சுஷா என்று சொல்லக்கூடிய ஒரு விவ்ருதி அப்படின்றது அதே சூத்திரங்களை ஸ்லோக ரூபமா அனுபவிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக விவ்ருத்திய கொடுத்திருக்கார். அதை பேஸ் பண்ணிட்டு இன்றைய தினம் நாரத பக்தி சூத்திரத்தை ஆரம்பிப்போம். முதல்ல தியான ஸ்லோகத்தோட ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ அண்ணா. व्याज करुणा सिंधु ध्रुव प्रह्लाद सेविता भक्तानां प्रथमाश्चर्यो नारदो मे प्रसीदतु सर्वशास्त्रार्थ तत्त्वज्ञः सर्वमङ्गल सद्गुणः सूत्राणि भक्ति योगस्य चकार भगवान् ऋषि तं नारदं नमस्कृत्य नारायण परायणो बालानामवबोधाय व्याख्यासे भक्तिमव्ययाम् व्याख्यासे भक्तिमव्ययाम् என்று அவ்யாஜ கருணா சிந்து. வியாஜம் ஒரு ரீசன், ஒரு கண்டிஷனே இல்லாம கருணை கடலா இருக்கக்கூடியவர் நாரதர். அவ்யாஜ கருணா சிந்து த்ருவ பிரஹ்லாத சேவிதா. துருவன், பிரஹ்லாதன் முதலிய பெரிய பக்தி ஆச்சாரியர்களுக்கெல்லாம் பிரதம ஆச்சாரியர், முதல் ஆச்சாரியர் நாரதர். எப்பேற்பட்டவர் நாரதர்னா ரொம்ப வயசான வாளுக்கு, ரொம்ப ஞானம் உள்ள வாளுக்கு போய் பக்தினா என்னன்னு சொல்லி கொடுக்கல. துருவனுக்கு என்ன வயசு? 5 வயசு குழந்தை துருவன். ஆனா பக்தினா என்னன்னு சொல்லி கொடுத்து இன்றைக்கு போல் ஸ்டார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஜியோகிராபிக்கல் டேர்ம்ஸ்ல துருவ மண்டலம்,
இன்றைக்கு கூட துருவனங்கர்கார் பெருமாள் மடியில உட்கார்ற அளவுக்கு பக்தினா என்னன்னு ஊட்டியிருக்காருன்னா பேர்பட்டவர் நாரதர். ரெண்டாவது பிரகலாதன், துருவனுக்காவது 5 வயசு, பிரகலாதன் பிறக்கவே இல்லை, கர்ப்பத்துல இருக்கச்சேவே நாராயணா அப்படின்ற நாமத்தை அவருக்கு விதைச்சிருக்காருன்னா பக்திக்கு பிரதம ஆச்சாரியர் நாரதர், சங்கீதத்துக்கும் முதல் ஆச்சாரியர் நாரதர் தான். துருவ பிரகலாத சேவிதா என்று சொல்லி பக்தானாம் பிரதமாச்சரியோ நாரதோமே பிரசீதது. அப்பேற்பட்ட நாரதர் சந்தோஷப்படட்டும். சர்வசாஸ்திரார்த்த தத்துவஜ்ஞா, பொதுவா எல்லா சாஸ்திரங்களுக்கும் தெரிஞ்செடுத்துனா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஈகோ வந்துடும். அதனால்தான் சர்வசாஸ்திரார்த்த தத்துவஜ்ஞா, எல்லா சாஸ்திரங்களும் தெரிஞ்சும் கூட சர்வ மங்கள சத்குணா, எந்த ஈகோவும் இல்லாம ரொம்ப ஹம்பிளா ரொம்ப வினயமா இருக்கக்கூடியவர் நாரதர். எப்பொழுதுமே நாராயண பாராயணம் பண்ணிட்டு நாராயண பரமா இருக்கக்கூடிய நாரதருக்கு அசுரர்களுடைய இடத்துல கூட அவ்வளோ ரெஸ்பெக்ட். ஹிரண்யகசிபுக்கு நாராயணான்ற நாமமே கேட்க கூடாது. பிரகலாதன் நாராயணான்னு சொன்னதுக்கு எவ்வளவு பண்ணா, ஆனாலும் நாரதருக்கு ஹிரண்யகசிபுவுடைய சபையில அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்குன்னா எல்லார் இடத்துலயும் பிரசன்னமா இருக்கக்கூடிய ரிஷி, பிரசன்னமான சூத்திரங்கள் அவருடைய சூத்திரங்கள். அப்பேற்பட்ட நாரதரை நமஸ்கரிச்சு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஸ்ரீ அண்ணா பாலானாம் அவபோதாய, ஒரு குழந்தைக்கு கூட புரியும் அளவிற்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். நாரதம் பிரணமாமி, நாரதம் பிரணமாமி சந்ததம், நாரதம் பிரணமாமி சந்ததம், நாரதம் பிரணமாமி. வல்லவி ரமணா ஹிருதி நிவசந்தோ, வல்லவி ரமணா ஹிருதி நிவசந்தோ, வல்லகிரணித காரணலீலம், வல்லகிரணித காரணலீலம், நாரதம் பிரணமாமி சந்ததோ, நாரதம் பிரணமாமி. प्रतिपद मधुर प्रवचन धीरो, प्रतिपद मधुर प्रवचन धीरो, प्रकटित देश प्रेम विहारं, नारदं प्रणमामि सन्ततो, नारदं प्रणमामि. இன்று நாரதரை நமஸ்கரிச்சு ஆரம்பிக்கிறார். ஆரம்ப சூத்திரமே அதாதோ பக்திம் வியாக்கியாஸ்யாமஹ. அதாதோ, தாத்தோனா பிறகு, ஆகையினால் ஆரம்பமே தேர்ஃபோர். ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு தான் நம்ம தேர்ஃபோர் சொல்லுவோம், இல்ல ஆகையினால் சொல்லுவோம். என்ன அப்படி என்ன அவர் தெரிஞ்சுண்டார், அதனால பக்தியை வியாக்கியானம் செய்வோம் அப்படின்னு சொல்றாருன்னா, எல்லா சாஸ்திரங்களும் படிச்சாச்சு, எல்லா சாஸ்திரங்களையும் புரிஞ்சுட்டாச்சு. அந்த சாஸ்திரங்களை படிச்சதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, பெருமாளை அடையறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான வழி பக்தி அப்படின்னு தெரிய வருது. ஆக பக்தியை வியாக்கியானம் செய்வோம் என்று ஆரம்பிக்கிறார். முதல்ல எல்லா பக்தினா என்ன, பிரேமஸ்வரூபமான பக்தி, பெருமாள் அடையறதுக்கு சுலபமான வழி பக்தி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்தியை அடைந்த ஜீவன் எப்படி இருப்பார் அப்படின்றத பக்தருடைய குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லிட்டு வரார் நாரதர். அதுல முதல் குவாலிட்டி என்ன சொல்றாருன்னா, லோகே விதேஷு ததனுகூலா சரணோ, ததனுகூலா சரணோ, தத்விரோதிஷு உதாசீனதா. லோக விஷயங்களா இருக்கட்டும், வைதிக விஷயங்களா இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லயும் ஒரு பக்தர் பக்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாராம். அதற்கு எக்ஸாம்பிளா இன்றைய தினம் சூத்திரங்களோடு கூட ஒவ்வொரு மகானுடைய சரித்திரமும் சேர்ந்து அனுபவிச்சுட்டே வரலாம். இதற்கு எடுத்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ராமானுஜர். வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆச்சாரியர் ராமானுஜர்.
உடையவர். காஞ்சியில பெருந்தேவி தாயாருக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ ஸ்ரீரங்கத்துல ஆள வந்தார் யாமுனாச்சாரியாருடைய அந்திம காலம் வந்துடுச்சு. அப்போ அடுத்த ஆச்சாரியர் யாரு அப்படின்னு டிசைட் பண்ண வேண்டிய டைம் வந்த உடனே ராமானுஜர் தான் அடுத்த ஆச்சாரியர் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டார். அவரை போய் அழைச்சிட்டு வரணும். பெரிய நம்பிகளை அனுப்புறார் கூட்டின்னு வரத்துக்கு. பொதுவா மகான்கள் எல்லாரும் அவாவா பாவுக்க லோகத்திலேயே இருப்பா. பொதுவா லௌகீக விஷயங்கள்ல ஈடுபடவே மாட்டா. அது போலவே ராமானுஜரும் எப்பொழுதும் அவருடைய கைங்கரியமே அப்படின்னு இருந்திருப்பார். சுத்தி என்ன நடக்கிறது அப்படின்னு அவருக்கு எதுவுமே கவனிக்கவே மாட்டார். அதனால இத தெரிஞ்ச பெரிய நம்பிகள் என்ன பண்றா, மகான்களை எது அட்ராக்ட் பண்ணும், பகவத் பரமா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் மகான்களை அட்ராக்ட் பண்ணும். எப்படி நம்மாழ்வார் 16 வருடங்கள் எதுவுமே பேசல, யாரையும் பார்க்கல. ஆனா கரெக்டா மதுர கவி ஆழ்வார் வந்தோடனே சிற்றின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்ட உடனே அவருக்கு மட்டும் பதில் சொல்றாருன்னா, பகவத் பரமா இருக்கக்கூடிய விஷயங்களை தான் மகான்கள் அட்ராக்ட் பண்ணும். அது போலவே இவர் ஸ்தோத்திர ரத்னத்திலேருந்து ஒரு ஸ்லோகம் சொல்றார். ஸ்வாபாவிகானவதிகாதிசயேஷி கிருத்வம் நாராயணாத்வை நம்ருஷ்யதி வேதிகஃப்கஹ அப்படின்னு ஸ்தோத்திர ரத்னத்திலேருந்து ஸ்லோகம் சொல்றார். அது வரைக்கும் கைங்கரியத்திலேயே ஈடுபட்டு இருந்த ராமானுஜர் திடீர்னு அவருக்கு இந்த ஸ்லோகம் மேல ஆசை வருது. திரும்பி பார்க்கிறார். உடனே அந்த மகான் கிட்ட போய் கேட்கிறார், இது யாருடைய ஸ்லோகம் அப்படின்னு கேட்ட உடனே, இது அடியனுடைய குரு ஆள வந்தார் யாமுனாச்சாரியாருடைய ஸ்லோகம். நீங்க எதற்காக இங்க வந்திருக்கீர் அப்படின்னு கேட்டா, மழைச்செண்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். ஆள வந்தார் மழைச்செண்டு வர சொன்னார் அப்படின்னு உடனே ஆத்துல சொல்லணும். அவர் கிரகஸ்தன் தான், கிரகஸ்தாசிரமத்துலதான் இருந்தார். ஆத்த பார்த்துட்டு இருந்தார். ஆத்துல சொல்லணும்னு தோணல. முதல்ல போன உடனே காஞ்சி பெருமாள்கிட்ட ஆக்ஞா வாங்கிக்கிறார். ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பிடுறார். கேட்கிறார், ஆத்துல சொல்ல வேண்டாமா? இல்ல, பெருமாளே கூப்பிடுறார். தஸ்மின் தஜ்ஜனே பேதா பாவாத்து தானே. ஆள வந்தார் கூப்பிட்டா என்ன, பெருமாள் கூப்பிட்டானே, ரெண்டும் ஒண்ணுதானே. ஸ்ரீரங்கம் பெருமாளே எனக்கு காத்துட்டு இருக்கறச்சே நான் போய் ஆத்துல சொல்லிட்டு வரலாமா? நான் இப்ப உடனே உங்க கூட வரேன் அப்படின்னு கிளம்பி போறாருன்னா, மகான்களுக்கெல்லாம் லௌகீக விஷயங்களை விட வைதீக விஷயங்களை விட பக்தி பரமா இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலதான் அதீத பிரேமம். ஆக இந்த சூத்திரத்தை சொல்லி முடிக்கிறார். ராமானுஜருடைய எக்ஸாம்பிள் வச்சுன்னு நம்ம அனுபவித்தோம். அடுத்தது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சூத்திரம் இதுதான். பவது நிஷ்டயதார்யாதூத்வம் சாஸ்திரரக்ஷணம் பவது நிஷ்டயதார்யாதூத்வம் சாஸ்திரரக்ஷணம் அன்யதா பாதித்யா சங்கயா அன்யதா பாதித்யா சங்கயா என்று திடமான பக்தி பெறும் வரைக்கும் சாஸ்திரங்களை மீறவே கூடாது. நம்மளுடைய மதத்துலதான் தேசாந்தரகதோ வாபி தீபாந்தரகதோபி வா ஸ்ரீரங்காதி முக்கிய நித்திய பிரணிபத்திய நிஷேதத்தி என்று திசை நோக்கி நமஸ்காரம் பண்றது நம்மளுடைய மதத்துலதான் இருக்கு. எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த தேசத்துக்கு போனாலும் சரி, எந்த தீபம் எந்த கான்டினென்ட்டுக்கு போனாலும் சரி, ஸ்ரீரங்கம் இருக்கக்கூடிய டைரக்ஷனை பார்த்து நமஸ்காரம் பண்ண வேண்டியது உங்களுடைய சாஸ்திரங்கள்ல இருக்கு. அப்படி திடமான பக்தி பெறும் வரைக்கும் சாஸ்திரங்களை மீறவே கூடாது. இதற்கு நரசிம்ம மேத்தா பெரிய கிருஷ்ண பக்தர் குஜராத்ல இருந்தார். ரொம்ப ஃபேமஸான காம்போசிஷன் வைஷ்ணவ ஜனதோ, அது அவருடைய காம்போசிஷன் தான். எப்பொழுதும் கிருஷ்ண பக்தியிலேயே திளைச்சிருப்பார் நரசிம்ம மேத்தா. ஒரு சமயம் அவர் ஆத்துல ஸ்ராத்தம் நெய் வாங்கறதுக்காக கடைக்கு வரார். கடைக்கு வர சமயத்துல அங்க ஒரு கோஷ்டி பிருந்தாவனத்துக்கு போயிட்டு இருக்கு. ராதே கிருஷ்ணா கோபால் கிருஷ்ணா அப்படின்னு பாடிட்டு பஜனையிலேயே ஈடுபட்டு போயிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே இவருக்கும் ஆசை வந்துடுது, நம்மளும் பிருந்தாவனத்துக்கு போலாம், நம்மளும் போலாம் அப்படின்னு. எதற்காக வந்தோம் அப்படின்றதே மறந்துட்டு கிளம்பிடுறார் பிருந்தாவனத்துக்கு. 3 மாசம் ஜாலியா கிருஷ்ணர் அனுபவிச்சுட்டு இருக்கார். கிருஷ்ண ஸ்மரணையிலேயே இருக்கார். எல்லா பக்தாளோடய கூட சேர்ந்து இருக்கார். 3 மாசம் ஆயிடுத்து. திரும்பி வரார் ஊருக்கு. திரும்பி வந்த உடனே அந்த கடைக்கு வரார். அந்த கடை வழியாக ஆத்துக்கு போனோம். கடைக்கு வந்தோடனே, ஆஹா, இங்கதானே நம்ம பார்த்தோம் அந்த மகான்களை அப்படின்னு அப்பயும் அந்த பிருந்தாவன இதுதான் ஞாபகம் வருது. அப்போதான் அவருக்கு சடனா ஸ்ட்ரைக் ஆச்சு, ஆத்துல ஸ்ரார்த்தம் அப்படின்னு. பயந்துட்டார்.
ஆத்துக்கு ஓடுறார். வெறுமையாவது கூப்பிட்டு அந்த பிராமணர்களுக்கு சாதம் போட்டிருப்பாளா, நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அழுதுண்டே ஓடுறார் ஆத்துக்கு. ஆத்துக்கு ஓடனோடனே அங்க போனோடனே தெரியாம பண்ணிட்டேமா, ஏதோ ஒரு ஞாபகத்துல பிருந்தாவனத்துக்கு போயிட்டேமா அப்படின்னு. எதற்காக எப்படி சொல்றேன், நீங்க தான் ஸ்ராத்தம் பண்ணி முடிச்சேனே, முடிச்சதுக்கு அப்புறம் 3 மாசம் ஆகும் நான் பிருந்தாவனத்துக்கு போயிட்டு வர. அதுக்கு எல்லா சாமானும் நான் வாங்கி வச்சுட்டேன். 3 மாசம் எங்கேயும் வெளில போக வேண்டாம், குழந்தையில மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தானே பிருந்தாவனத்துக்கு போனேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் அவருக்கு புரியல. சாட்சாத் அந்த கிருஷ்ணரே வந்து ஸ்ரார்த்தம் பண்ணி வச்சிருக்கார். ஆக பெருமாள் கூட சாஸ்திரத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரிய வருதுன்னா, திடமான பக்தி பெறும் வர வரைக்கும் சாஸ்திரங்களை மீறவே கூடாது, இல்லைன்னா பதிதன் ஃபாலன் சோல் ஆயிடும். இது ஒரு முக்கியமான குவாலிட்டி என்று சொல்லிட்டு அடுத்த குவாலிட்டிக்கு போறார். அன்யாஸ்ரயானாம் தியாகோ அனன்யதா, அன்யாஸ்ரயானாம் தியாகோ அனன்யதா, பக்தியை தவிர வேற எந்த வழியுமே கடைபிடிக்காம இருக்கிறது தான் அனன்ய பக்தியா. அதுல ஒரு முக்கியமான விதமான அனன்ய பக்தி என்னதுன்னா ஏகாந்த பக்தி. துளசிதாசர் எப்பேற்பட்ட ராம பக்தர் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்பொழுதும் ராமாயணமே படிச்சுட்டு இருப்பார். ராமாயணம் படிக்கணும்னா எல்லாரும் எங்க போவா, அயோத்தியாவுக்கு போவா, நைமிஷாரண்யத்துக்கு போவா. ஆனா இவர் என்ன பண்றார், பிருந்தாவனத்துக்கு போறார், கிருஷ்ணன் முன்னாடி போய் உட்காந்துக்கிறார், ராமாயணத்தை திறந்து ராமாயணம் பாராயணம் பண்ண ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணர் பார்த்தா ராமாயணம் படிக்கணும்னா ஒண்ணு அயோத்தியா போய் படிக்கணும், இல்ல நைமிஷாரண்யம் போய் படிக்கணும். பிருந்தாவன கஷேத்திரத்துக்கு வந்துட்டு ஸ்ரீமத் பாகவதம் படிக்காம, பகவத்கீதை படிக்காம, ராதாரச சுதாநிதி போன்ற கிருஷ்ணபரமா இருக்கக்கூடிய கிரந்தங்களை படிக்காம இவர் என்ன ராமாயணம் படிச்சுட்டு இருக்காரே அப்படின்னு பார்த்து பிரத்யக்ஷமாற. துளசிதாசரும் ஆஹா கிருஷ்ணா பிரத்யக்ஷமானோனே அவரும் கொண்டாடுறாரு. ஆஹா கிருஷ்ணா எவ்வளவு அழகா இருக்க, நீ பட்டு பீதாம்பரம்லாம் உடுத்தின்னு இருக்க, புல்லாங்குழல்லாம் வச்சுட்டு இருக்க, மயில் பீலிலாம் சொருகின்னு இருக்க, ஆனா எனக்கு கோதண்ட பாணியா காட்சி குறைப்பா. அழகா இப்போ நம்ம எல்லாருக்கும் அயோத்தியா இருக்கு, இப்ப போய் நம்ம எல்லாரும் சேவிக்கலாம். அவரும் வந்து அயோத்தியாவுக்கு போகாம கிருஷ்ணர் இடத்துல கூட ராமரை பாக்குறாருன்னா அப்பேற்பட்ட ஏகாந்த பக்தி. கிருஷ்ணரும் அதுக்கப்புறம் வந்து விளையாடி பார்த்துட்டு ராமரா காட்சி கொடுக்கிறார், கோதண்ட பாணியா காட்சி கொடுக்கிறார். இப்படி அனன்ய பக்தி பெருமாள் மேல, அதுவும் ஏகாந்த பக்தி, ஒரே ஒரு பெருமாள் மேல அதீத பிரேம, ஆனா மீதி பெருமாள் மேலயும் துவேஷம் கிடையாது. நரஹரி சோனார் பெரிய பாண்டுரங்க பக்தர், பெரிய இப்போ பாண்டுரங்க பக்தரா நம்ம கொண்டாடுறோம், ஆனா முதல்ல சிவபக்தர். எப்பொழுதுமே சிவபரமா இருப்பார். பாண்டுரங்கன்ற பேரே அவருக்கு கேட்க கூடாது. அவர் ஒரு கோல்ட் ஸ்மித், இந்த ஜுவல்லரி எல்லாம் பண்ணுவார். அப்போ அவருக்கு ஒரு ஆர்டர் வருது, பாண்டுரங்கனுக்கு ஒட்டியானம் பண்ணணும் அப்படின்னு. சரி பிசினஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒட்டியானத்துக்கு அளவெடுக்க போறார். அங்க அளவெடுக்க போனா கண்ணை மூடிட்டு போறார். பாண்டுரங்கனை பார்த்துட கூடாதான், சிவனை மட்டும்தான் பார்க்கணுமா, கண்ணை மூடிட்டு போறார். போன உடனே கண்ணை மூடிட்டு அப்படியே அளவு எடுக்க தொடணும் இல்லையா பாண்டுரங்கனை. அப்படி தொட்டு பார்த்தா திடீர்னு பாண்டுரங்கன் அப்படியே பட்டு பீதாம்பரம் இல்லாம அப்படியே புலித்தோலை உடுத்தின்னு இருக்கா மாதிரியும், ஜடாபாரம் இருக்கிற மாதிரியும், ருத்ராட்சம்லாம் போட்டுட்டு இருக்கா மாதிரியும் இருக்கு. இவர் பார்த்தா அடடா இது நம்ம சிவபெருமானாச்சே, சிவனை தான் நான் பார்க்க வந்திருக்கேன். நான் கண்ணை திறந்து பார்த்தா பாண்டுரங்கன் இருக்கா. சரி நமக்கு ஏதோ பிரம்மா போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு மறுபடியும் கண்ணை கட்டிக்கிறார். மறுபடியும் தொட்டு பார்க்கிறார், சிவபெருமான் மாதிரி இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா பாண்டுரங்கன் மாதிரி இருக்கு. இப்படி பண்ணிட்டே இருக்கார். அப்போதான் அவருக்கு புரியறது, எந்த பெருமாள் இடத்துலயும் துவேஷம் இருக்கக்கூடாது. ஏகாந்த பக்தி இருக்கலாம், ஆனா எந்த பெருமாள் இடத்துலயும் துவேஷம் இருக்கக்கூடாது அப்படின்னு பாண்டுரங்கன் புரிய வச்சு இப்பொழுது பெரிய பாண்டுரங்க பக்தரா கூட நரஹரி சோனார் கொண்டாடப்படுறார். ஆக பக்தி லட்சணங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டே வரார் நாரதர். இப்படி சொல்லி முடிச்சோடனே சரி ஒரு பக்தருடைய லட்சணங்கள் இப்படி இருக்கும், ஆனா இந்த பக்தி எப்படி பண்றது, இந்த பக்தியை அடைந்த ஜீவன் எப்படி இருப்பார்னு பார்த்துட்டோம். பக்தினா என்னன்னு பார்த்தோம். இது பக்தி எப்படி பண்றது அப்படின்றதற்காக தான்
நாரதர் பக்தி லட்சணங்கள், பக்தினா என்ன அப்படின்னு யார் யார் என்னென்ன சொல்லியிருக்கார் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே வரார். அதில் முதல்ல சூத்திரம், பக்தி லட்சணங்கள்ல முதல் சூத்திரமா, பக்தி பலவிதமான லட்சணங்கள் உடையது. தல்லக்ஷணானி வாச்யந்தே நாமதபேதாத், தல்லக்ஷணானி வாச்யந்தே நாமதபேதாத், தல்லக்ஷணானி வாச்யந்தே நாமதபேதாத் என்று பலவிதமான லட்சணங்கள் உடையது பக்தி. பிரஹ்லாதன் கூட 9 நவவித பக்தி சொல்லியிருக்கார். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்று 9 விதமான பக்தி. அதை தவிர 5 பாவம், வாத்சல்ய பாவம் யசோதைய போல, சக்கிய பாவம் அர்ஜுனர், குச்சேலரை போல, தாசிய பாவம் தாசர்களை போல, மாதுரிய பாவம் ஆண்டாள் நீராவை போல, சாந்த பாவம் ரிஷிகள் மகான்களை போல என்று 5 விதமான பாவங்கள். அதுல நம்ம இன்றைய தினம் நாரதர் எடுத்துட்டு இருக்கக்கூடிய 3 எக்ஸாம்பிள்ஸ். அதை தவிர நாரதர் பக்தினா என்ன அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். முதல்ல யாருடைய பெர்ஸ்பெக்டிவை சொல்றாருன்னா, வியாசர் பராசரருடைய புத்திரன். 18 புராணங்களையும் நமக்கு வியாசர் தான் கொடுத்திருக்கார். அவர் பக்தினா என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, பூஜாதிஷு அனுராகைதி பராசர்யா 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 பூஜாதிஷு, பூஜை பண்றதுதான் பக்தி அப்படின்னு வியாசர் சொல்றார். இதற்கு நாமதேவர் ஒரு 5 வயசு குழந்தையா இருக்கச்சே டெய்லி அவருடைய அப்பாவோட கோவிலுக்கு போவார், பாண்டுரங்கன் கோவிலுக்கு. பாண்டுரங்கன் கோவிலுக்கு போன உடனே அவர் அப்பா பூஜை பண்றது எல்லாம் நல்லா கவனிப்பார். நைவேத்தியம் திருமாலுக்கு தலிகை சமர்ப்பிக்கிற டைம்ல மட்டும் என்ன பண்ணுவா, தர போட்டுடுவா இல்லையா. குழந்தை என்ன நினைச்சுட்டு உண்மையாவே பாண்டுரங்கனே சாப்பிடுவா அப்படின்னு நினைச்சுட்டு டெய்லி இப்படி நடந்துட்டே இருக்கு. இவரும் கோவிலுக்கு போவார். இவருக்கு அந்த பூஜை பண்றதெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப ஆசை வந்துட்டான், நம்மளும் பூஜை பண்ணணும் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணிட்டே இருந்தான். அது போலவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது அவருக்கு, அந்த பாக்கியம் கிடைக்கிறது அவருக்கு. ஒரு நாள் அவருடைய அப்பா நாமதேவரை கூப்பிட்டு, நாமதேவா, நீ என்ன பண்ற, கோவிலுக்கு பாண்டுரங்கன் கோவிலுக்கு போய் நான் பண்ற பூஜையெல்லாம் பார்த்திருக்கேன் இல்லையா, அது போலவே நீயும் பாண்டுரங்கனுக்கு பூஜை பண்ணி பாண்டுரங்கனுக்கு ரோட்டி தால்லாம் சமர்ப்பிச்சு ஆத்துக்கு வா அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் நாமதேவருக்கு. ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்தார், இதைதான் பார்க்கணும் அப்படின்னு, இதைதான் பண்ணணும் அப்படின்னு. அது போலவே அவரும் போறார் கோவிலுக்கு. கோவிலுக்கு போன உடனே எல்லா சமிருத்தியா யதா சாஸ்திரம் எல்லா பூஜையும் பண்றார். அப்புறம் சலிகை சமர்ப்பிக்கிற டைம்ல தர போடுங்க நான் பாண்டுரனுக்கு ரோட்டி தர போறேன் அப்படின்னு சொல்லி தர போடுறார். ரோட்டி கொடுத்துட்டு பாண்டுரங்கா சாப்பிடு வெயிட் பண்றார். பாண்டுரங்கன் வருவா அப்படின்னு நினைச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கார். பாண்டுரங்கன் வரவே இல்லை. குழந்தை இல்லையா, கஷ்டம், ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டு முதல்ல, பாண்டுரங்கா ப்ளீஸ் பாண்டுரங்கா பாய் சாப்பிட, நான் ஏதாவது பூஜையில தப்பு பண்ணிட்டேனா, ஏதாவது சாஸ்திரங்கள் ஃபாலோ பண்ணாம விட்டுட்டேனா, நான் குழந்தை தானே, நெக்ஸ்ட் டைம் கரெக்டா பண்றேன், நீ சாப்பிடேன் பாண்டுரங்கா அப்படின்னு குழந்தை கெஞ்சறது. பாண்டுரங்கன் வரவே இல்லை. பாடுறார், கேசவா மாதவா கோவிந்தா கோபாலா ஜெயவேதோ கிருபாலா பாண்டுரங்கா, கேசவா மாதவா கோவிந்தா கோபாலா ஜெயவேதோ கிருபாலா பாண்டுரங்கா, அச்சுதா வாமனா தசரத நந்தனா ஜெயவிதூதா கிருஷ்ணா பாண்டுரங்கா ஜெயவிதூ கிருபாலா பாண்டுரங்கா, கிருஷ்ணா விஷ்ணு ஹரே மதுசூதனா முராரே, கிருஷ்ணா விஷ்ணு
குழந்தை அழறது. நீ இப்போ வரலேனா நான் உன்னுடைய கால் கிட்டேயே முட்டின்றவன் அப்படின்னு குழந்தை முட்டிக்க போறது. அப்போ பாண்டுரங்கன் பிரத்யட்சமாறார். இப்படி தாமரை போன்ற கண்களும் எடுப்பான மூக்கும் கொவ்வை பழம் போல உதடும் கண்ணாடியத்த கபோலமும் சுருள் சுருளான கேசமும் மகர குண்டலத்தை சாத்திண்டு விஷாலமான பக்ஷஸ்தலமும் வைஜெயந்தி மாலையை சாத்திண்டு இப்படி இடுப்புல கைய வச்சுட்டு அவ்வளோ அழகா இருக்காராம் பாண்டுரங்கன். இந்த பாண்டுரங்கன் பிரத்யட்சமானோனே தான் மட்டும் சாப்பிடலாம், இந்த நாமதேவருக்கும் ஊட்டி விடுறார். பகவான் இடத்துல நம்ம வாத்சல்ய பாவம் காண்பிச்சோம்னா அது போலவே பகவானுக்கும் நம்ம எல்லாரும் குழந்தைகள் தானே, அதனால ஊட்டி விடுறாரு. எப்படி ஞான சம்பந்தருக்கு அம்பாளே வந்து ஊட்டி அழுதோடனே அம்பாளே வந்து ஊட்டி விடுறாள். இது போலதான் குருவாயூரப்பனுக்கும் ஒரு சமயம் அந்த நம்பூதிரிகளுக்கு ஏதோ வேலை வந்துடுத்து போறார். அவருக்கு யோசிச்சுட்டே இருக்காரு, குருவாயூரப்பனுக்கு சாப்பிட கொடுக்க நாழியா எடுத்தே பாவம் குழந்தைக்கு பசிக்குமே அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கார். ஆனா அவரால் சீக்கிரம் வர முடியல. ஆனா அங்க போய் பார்த்தா குருவாயூரப்பனுடைய மேக்கலை அப்படி கீழே அவுந்து விழுந்திருக்கான் பசினால. வயிறு குழஞ்சு அப்படி விழுந்த உடனே ஊட்டி விடுறாராம் குருவாயூரப்பனுக்கு. நிஜமாவே குருவாயூரப்பனுடைய பிரத்யக்ஷம் கிடைக்கிறதுனா பூஜை பண்றது தானே பக்தி. நமக்கும் வியாசர் சொல்றது கரெக்ட் தானே, இப்படி இருக்கக்கூடியது பக்தி. சரி, பூஜை பண்றது பக்தி அப்படின்றது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அடுத்தது பக்தினா என்ன அப்படின்றத கர்காச்சாரியா அவருடைய பெர்ஸ்பெக்டிவ சொல்றார் நாரதர். கதாதிஷ்விதி கர்கா, கதை கேட்கறதுதான் பக்தி அப்படின்னு சொல்றார். இதற்கு ரஸ்கான் வந்து வேற ஒரு மதத்தை சேர்ந்தவர், பெரிய டைமண்ட் மர்ச்சன்ட், ஒரு பிசினஸ்மேன். நம்ம எல்லாரும் பி ஃபார் பக்தி நீங்க கூடியிருக்கோம். அவருக்கு எப்பொழுதுமே பி ஃபார் பிசினஸ் தான். ஆத்துலயே இருக்க மாட்டார், ஊர் பூரா டைமண்ட் அப்படி விற்பனை பண்ணிட்டே இருப்பார். ஒவ்வொரு ஆத்துக்கா ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு இருப்பார். இப்படி ஒரு சமயம் ஒரு ஊருக்கு போறார். அங்க ஒவ்வொரு ஆத்துக்கா போய் பார்த்தா சேட்ஜி கதை கேட்க போயிருக்கார் அப்படின்னு சொல்லி இவரை பார்த்தார். காலங்காட்டால வேலையை பார்க்கறத விட்டுட்டு இவ என்ன போய் கதை கேட்டு இருக்காளே அப்படின்னு பார்த்தா அங்க போறார். அங்க பௌராணிக்கர் அப்படின்னு நார்த் இந்தியால எல்லாம் சொல்லுவா. இந்த மாதிரி கிருஷ்ண கதைகள்லாம் பகவத் பரமா இருக்கக்கூடிய கதைகள்லாம் சொல்லுவா. ஆயிரக்கணக்கான பேரை உட்காந்து கேட்பா. மொத்த ஊரும் அங்கதான் இருக்கும். அது போலவே எல்லா மக்களும் அங்கதான் இருக்கா. அங்க போய் பார்த்த உடனே இவ்வளோ பேரா உட்காந்து கதை கேட்கறா, நம்ம வேலையை மிச்சமாயிடுச்சு. ஒவ்வொரு ஆத்துக்கா போய் விற்பனை பண்றதுக்கு ஒரே இடத்துல எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு முதல்ல ஒரு சேட்ஜிட்ட போறார். அந்த சேட்ஜிட்ட போனோடனே ஹீர்கா கங்கன், ரத்தன் கா கங்கன், ஹீர்கா மாலா எல்லாம் சொல்லி அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றார். அவர் கவனிக்கவே இல்லை, கதையில அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுட்டு இருக்கார் நம்ம எல்லாரும் போலையும். அங்க போறார். சரி, லேடிஸ்க்கு தான் வந்து ஜுவல்லரி மேலதான் இன்ட்ரெஸ்ட், நம்ம இவாளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறார். ஹீர்கா கங்கன், ரத்தன் கா கங்கன், ஹீர்கா மாலா மறுபடியும் வாழ்த்தி அதே சொல்றா. சுப்ராவா அப்படின்றா. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காவா இருக்கு கதை, இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாரும் கேட்கிறாளே, அப்படி என்ன இருக்கு இந்த கதையில அப்படின்னு ஒரே நிமிஷம் தான் கதை கேட்க ஆரம்பிக்கிறார். கரெக்டா கிருஷ்ண வர்ணனை போயிட்டு இருக்கு. எப்பேற்பட்ட கிருஷ்ணர்னா தாமரை போன்ற கண்களும் எடுப்பான மூக்கும் கோவை பழம் போல உதடும் கண்ணாடியத்த கபோலமும் இப்படி புல்லாங்குட வச்சுண்டு கோவர்தன கிரிதாரியா ஸ்ரீநாத்ஜியா கிருஷ்ணன் இருப்பார், அந்த நீலபாலன் இருப்பார்னு சொன்ன உடனே ஆசை வந்துடுத்து அவருக்கு பார்க்கணும். உடனே ஓடி போய் கேட்கிறார், ஓ நீலபாலு கஹா ஹை, ஓ கண்ணையா கஹா ஹை அப்படின்னு கேட்கிறார். பௌராணிகரும் அவர் போன யுகத்துல இருந்தார்ப்பா அப்படின்னு சொல்லாம இவர் கேட்கிறார் அப்படின்றத மதிச்சு, கண்ணையா தானே, இங்க பிருந்தாவனத்துக்கு போங்கோ, அங்க பார்க்கலாம் அந்த கண்ணையாவ அப்படின்னு நினைச்சுண்டு இவரும் போறார். ஓ உண்மையாவே ஒரு பர்சன் இருக்காரு போல இருக்கு, அவருக்கு பகவான்னு தெரியாதே, உண்மையாலே அப்படி ஒரு பர்சன் இருக்காருன்னு போல இருக்கு அப்படின்னு போறார். இங்க சில பேர் கேட்பா, யாரா இருந்தாலும் இவ்வளவு அழகான ஒரு வர்ணனை சொன்னா கண்டிப்பா பார்க்கணும்ன்ற கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? இந்த கியூரியாசிட்டி தானே சொல்லுவா, பக்தின்னு எப்படி சொல்லுவா அப்படின்னா ஸ்ரீ அண்ணா அதற்கு சொல்லுவார். அவர் கொண்டு வந்த எல்லா டைமண்ட்ஸையும், அவ்வளோ காஸ்ட்லியான டைமண்ட்ஸையும் கையில கூடவே எடுத்துட்டு போயிருந்தாருன்னா அது கியூரியாசிட்டின்னு சொல்லலாம். ஆனா அவ்வளோ விலை மதிக்கக்கூடிய டைமண்ட்ஸையும் இருந்த இடத்துலயே போட்டுட்டு வெறும் ஒரு நிமிஷம் தான், அது வரைக்கும் வந்து பிசினஸ் இருந்தவர் ஒரு நிமிஷம் கதை கேட்டதுல எல்லா பொருளையும் அங்கேயே விட்டுட்டு பிருந்தாவனத்துக்கு போயிருக்காருன்னா அது பக்தி தானே. அங்க போறார். பிருந்தாவனத்துக்கு போனோடனே ஒவ்வொரு ஆத்துக்கா உள்ள போயிட்டு வெளில வரார். கண்ணையா இருக்காரான்னு பார்த்துட்டே இருக்கார். எந்த ஆத்துலயும் கண்டே பிடிக்க முடியல. சரி ஓகே
அவர் பார்த்துட்டே இருக்கிறச்சு அங்க ஸ்ரீநாத்ஜி கோபுரம் தெரியாது. நிறைய பேர் உள்ள போயிட்டு வெளில வந்துட்டே இருக்கா. ஓஹோ, இங்கதான் அந்த கண்ணையா இருக்கார் போல இருக்கு அப்படின்னு உள்ள போலான்னு ட்ரை பண்றா. ஆனா அவர் உள்ள விடல. அவருடைய அட்டையெல்லாம் பார்த்துட்டு அங்க இருந்த துவாரத்தை பார்த்துக்கிறவாளா அவரை உள்ள விடல. அப்போ விடலநாத் கோஸ்வாமி தான் அந்த கோவிலுக்கு ஹெட். அவர்கிட்ட போய் சொல்றாரு, ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி நடந்துட்டு இருக்காரு, எப்ப பாரு கண்ணையாவை பார்க்கணும் கண்ணையாவை பார்க்கணும்னு. நாங்க அவரு உள்ளேயே விடலையே, இவா பாராட்டுவா அப்படின்னு நினைச்சுட்டு இந்த துவாரத்தை காப்பாத்துறவாளா சொல்றா. உடனே விடலநாத் கோஸ்வாமி கேக்குறா, அந்த பித்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்சா நம்ம ஏன் இப்படி இருக்க போறோம், நமக்கு அந்த பித்து பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி ரஸ்கானுடைய கைய பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போறார். அந்த வர்ணனையை கேட்டது போலவே இருக்காராம் கிருஷ்ணர். இப்படிப்பட்டு பீதாம்பரம்லாம் உடுத்திண்டு, இது போலவே தாமரை போன்ற கண்களும் எடுப்பான மூக்கும் கொவ்வை பழம் போல உதடும் கோவர்தன் கிரிதாரியா ஸ்ரீநாத்ஜியா புல்லாங்குழல வச்சுட்டு இருக்கார். அவரை பார்த்த உடனே அவருக்கு கிருஷ்ணர் மேல பாட ஆரம்பிச்சார். शेष महेश गणेश दिनेश सुरेश दुहावे निरंतर गावे, शेष महेश गणेश दिनेश सुरेश दुहावे निरंतर गावे, जारी अनादि अनंत अखंड अछेद अभेद तू वेद बतावे, शेष महेश गणेश दिनेश सुरेश दुहावे निरंतर गावे, जारी अनादि अनंत अखंड अछेद अभेद तू वेद बतावे, नारद से दुख व्यास लगे कछारी तबों पुनि पार ना पावे, ताई अहीर की छोरिया सजिया बरजा जगन्नाथ न जावे. இந்த சேஷ மகேஷ் கணேசர் சிவபெருமான் இந்திரன் என்று எல்லா தேவர்களும் சேவிக்கக்கூடிய அப்பேற்பட்ட கிருஷ்ணர் மேல ஒரே ஒரு நிமிஷம் தான் கதை கேட்டார். பக்தி வந்துடுத்துனா கதை கேட்கறது தானே பக்தி. ஒவ்வொருத்தரும் சொல்றதும் நமக்கு கரெக்ட் அப்படின்னு தோணிண்டே வரும். அடுத்தது சாண்டல்யரை பொறுத்த வரைக்கும் பக்தினா என்ன? சாண்டல்யர் பக்தி சூத்திரம் எழுதியிருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் பக்தி அப்படின்னா எல்லா இடத்துலயும் பகவான பாக்குறதா பக்தி. சர்வம் கிருஷ்ணமயம் அப்படின்னு சொல்றா இல்லையா? ஆக இதுதான் பக்தி அப்படின்னு சாண்டல்யர் சொல்றார். இதற்கு நாமதேவர் 5 வயசு குழந்தை பூஜை பண்ணி பக்தின்னு சொன்னோம். இப்பொழுது சர்வம் கிருஷ்ணமயம் சர்வம் பாண்டுரங்கமயம் அப்படின்னு இருக்கார். எப்பொழுதும் அவங்கங்கள் பாடிண்டே இருப்பார். எப்படி ஜனாபாய் சொல்வது போல, नामदेव कीर्तन करि प्रेम भरनाचे पांडुरंगा, नामदेव कीर्तन करि प्रेम भरनाचे पांडुरंगा, जनाबाई मणे देवा बोलो गंगा, जनाबाई मणे देवा बोलो गंगा, जनाबाई मणे देवा बोलो गंगा, नामदेव कीर्तन करि प्रेम भरनाचे पांडुरंगा, नामदेव हरि हरि नामदेव कीर्तन करि प्रेम भरनाचे पांडुरंगा, वनमाली वासुदेवा मनमोहन राधा रमणा, वनमाली वासुदेवा मनमोहन राधा रमणा, शशिवदना सरसि जनयना जगन्मोहन राधा रमणा, शशिवदना सरसि जनयना जगन्मोहन राधा रमणा, पाकड़लिल पள்ளி கொண்டாய் பரந்தாமா ராதா ரமணா, பாக்கடலில் பள்ளி கொண்டாய் பரந்தாமா ராதா ரமணா, பக்தர்களின் துயர் தீர்க்கும் ஸ்ரீரங்கா ராதா ரமணா, வனமாலி வாசுதேவா மனமோகன ராதா ரமணா,
விட்டல ஜெய ஜெய விட்டல 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 ஜெய ஜெய விட்டல 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 ஜெய ஜெய விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டலா போலா புண்டரீக வரதே ஹரி விட்டலே என்று எப்பொழுதும் அபங்கத்திலேயே தலைச்சிருப்பார். எப்பொழுதுமே கிருஷ்ண பரமா யோசிச்சுட்டே இருப்பார். பாண்டுரங்க அபங்கங்கள் ஜனாபாய் சொல்வது போல பாடிண்டே இருப்பார். அப்படியே ஒரு நாள் திண்ணையில உட்கார்ந்துருக்கார். அபங்கங்கள் பாடிண்டே இருக்கார். அவர் பாரியா ரோட்டி தால் நெய் எல்லாம் ஒரு தட்டுல போட்டு சாப்பிடணும்னு எடுத்துட்டு வந்து வைக்கிறார். ரொம்ப நாளி ஆயிடுது. இவரும் பாடிண்டே இருக்கார். இவரும் பார்த்துட்டே இருக்கா சாப்பிடுவார்னு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவர் சாப்பிட மாட்டார் போல இருக்குன்னு கூப்பிட்டு எழுப்பி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டார். சரி கேட்கிறாளே நம்ம கண்ணை திறந்து சாப்பிடலான்னு பார்த்தா அங்கே அந்த ஒரு நாய் ஓடி வந்து அந்த ரோட்டியை கவிண்டு ஓடுறது. இவர் ஓட ஆரம்பிக்கிறார் அந்த நாய் பின்னாடி. சுத்தி இருக்கிறவாள்லாம் என்ன நினைச்சா, ஓஹோ நாய் அடிக்க போறார் போலக்கு அப்படின்னு நினைச்சுட்டு பார்த்துட்டே இருக்கா என்ன நடக்கிறதுன்னு. நாய் ஓடுறது இவர் ஓடுறார், நாய் ஓடுறது இவர் ஓடுறார், ஓடுறார் போய் பிடிச்சிடுறார் நாய். அடிப்பார்னு பார்த்தா அந்த ரோட்டியை எடுத்து பண்றங்கா வெறும் ரோட்டியை சாப்பிடுறியே, அண்ணாலே இருக்காது சாப்பிட, இரு நான் உனக்கு நெய் தால்லாம் வச்சு உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு அந்த நாயின் இடத்துல கூட பாண்டுரங்கனை பாக்குறாருன்னா ஆத்மரத்திய விரோதேனேதி சாண்டில்யா. எப்பொழுதும் எல்லா இடமும் சர்வம் கிருஷ்ணமயம் சர்வதா கிருஷ்ணமயம் அப்படின்னு இருக்கார். எப்படி எல்லா பாண்டுரங்க பக்தாலும் அப்படிதான். ஞானேஸ்வரர் ஒரு எருமையின் இடத்துல கூட பாண்டுரங்கனை பார்த்தார். பாண்டுரங்கா வேதம் பாடு அப்படின்னா சாம வேதத்தை எருமை சொல்றது. எருமையா பார்த்திருந்தோம்னா எங்க வேதம் சொல்லு. ஆனா பாண்டுரங்கன் அப்படின்னு பார்த்ததுனால தானே சாம வேதம் சொல்றது. துகாராம் ஒரு கழுதை இடத்துல கூட பாண்டுரங்கனை பாக்குறாருன்னா சர்வம் கிருஷ்ணமயம் அப்படின்னு இருக்கா பாண்டுரங்க பக்தாள் எல்லாரும். ஆக இதுதான் பக்தி அப்படின்னு சாண்டில்யர் சொல்றார். சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்தின்னு சொல்லிட்டா. ஃபைனலி நாரதர் என்ன சொல்றார், பக்தினா என்ன ஹித்தி நெய்ல அந்த ஹெட் மாதிரி முடிக்கிறார். பக்தினா என்னன்னா நாரதஸ்து ததர்பிதா தத்விஸ்மரணே பரமவ்யாகுலதே என்று நம்ம என்ன பண்ணாலும் சரி அது பகவான் இடத்துல சமர்ப்பிக்கிறது தான் பக்தி. காத்தாலேந்து என்ன பண்ணாலும் அது பகவானுக்கு சமர்ப்பணம், கிருஷ்ண சமர்ப்பணம் அப்படின்னு இருக்கிறது தான் பக்தி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். யதா விரஜ கோபிகானம் கோபிகைகள் எப்படி இருந்தாலோ அது போலவே கோபிகைகள் காத்தால இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாமே கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம். காத்தால எழுந்ததுல கோல போடுறதா இருக்கட்டும், தலிகை பண்றதா இருக்கட்டும், பெரியவாளுக்கு சுசுஷ பண்றதா இருக்கட்டும், குழந்தையில பாதுக்கிறதா இருக்கட்டும், ஏன் அவளுடைய லைவ்லிஹுட் அவளுடைய ஆக்குபேஷனே தயிர் பால் வெண்ணெய் டெய்ரி ப்ராடக்ட் சேல் பண்றதுதான். அப்ப கூட தயிர் பால் வெண்ணெய் இல்லாம கிருஷ்ணா கோவிந்தா மாதவா என்று கிருஷ்ண நாமத்தை சொல்லிண்டேதான் விற்பனை பண்ணுவானா. அவாதானே பக்தி முதல் பக்தர்கள். மதுசூதன சரஸ்வதி சொல்வது போல துவாபர யுகத்து ஞானிகள் அப்படின்னா இது கோபிகைகள் தானா. பேர்பட்ட கோபிகைகளோட பக்தி லட்சணங்களை முடிக்கிறார் நாரதர். பக்திதான் இப்படிதான் பண்ணணும், எல்லாம் கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி முடிச்சுடுறார். அடுத்தது ஒரு முக்கியமான குவாலிட்டி. முதல்ல குவாலிட்டிஸ் முடிச்சாச்சுன்னா இது ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றாருன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லா புரியணும். இது எல்லாருக்கும் ரொம்ப காமனான ஒரு சூத்திரம். ஈஸ்வரஸ்ய அபிமானி த்வேஷித்வாத் தைன்ய பிரியத்வாச்ச. ஈஸ்வரஸ்ய அபிமானி த்வேஷித்வாத் தைன்ய பிரியத்வாச்ச. ஈஸ்வரஸ்ய அபிமானி த்வேஷித்வாத் தைன்ய பிரியத்வாச்ச. பெருமாள் இடத்துல பக்தி பண்ணணும்னா தர்மமே இருக்கக்கூடாதா. அர்ஜுனர் எவ்வளவு பெரிய கிருஷ்ண பக்தர் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பகவத்கீதையே பெருமாளே உபதேசம் பண்ணியிருக்காருன்னா எப்பேற்பட்ட பக்தர் அப்படின்னு தெரியும். ஆனா அர்ஜுனர்
ஒரு சமயம் என்ன ஆயிடுச்சு, நான் பெரிய கிருஷ்ண பக்தர், 24 மணி நேரமும் கிருஷ்ண பூஜையிலேயே இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் 24 மணி நேரமும் பூஜை பண்ணுவார். எப்படி பண்ணுவார்? கிருஷ்ணாய நமஹ, வாசுதேவாய நமஹ. பக்கத்துல பீமன் தூங்கிட்டு இருப்பான். பொதுவாவே சிப்ளிங்ஸ்க்கு ஆகவே ஆகாது, எப்பொழுதுமே வம்பிழுத்துட்டே இருக்கணும்னு தோணும். அது போலதான் அர்ஜுனர் இருக்கும். கிருஷ்ணாய நமஹ, வாசுதேவாய நமஹ, பீமன் தூங்கிட்டு இருக்கான். கிருஷ்ணாய நமஹ, வாசுதேவாய நமஹ, பீமன் சாப்பிட்டுட்டே இருக்கான். ஒரு நிமிஷம் கூட கிருஷ்ணர் மேல அந்த பக்தி இல்லாம நான் பூஜை பண்றேன், பீமன் தூங்குறான். நான் எவ்வளவு டெடிகேட்டடா பூஜை பண்றேன், எப்ப பாரு சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியது இப்படின்னு பீமரை பிளேம் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு சமயம் கிருஷ்ணரும் கைலாயத்துக்கு கூட்டின்னு போறார் அர்ஜுனரை. அப்படி அங்க பூத கணங்கள்லாம் நடந்து போயிட்டு இருக்கு. கையில பெரிய பெரிய கூட தூக்க முடியாம ஃபுல்லா பூவை வச்சுட்டு தூக்கிட்டு போடலாம். அர்ஜுனர் பார்த்தா, இதற்காக இவ்வளவு பூவை தூக்கிட்டு போறா இவாள்லாம், ஏன் இவ்வளவு பூ வந்தது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார், பூலோகத்துல ஒருத்தர் ரொம்ப பூஜை பண்றாருப்பா, 24 மணி நேரமும் கிருஷ்ண பூஜை தான் பண்ணிட்டு இருக்கா, அவ போடுற பூவெல்லாம் இவெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. அர்ஜுனருக்கு புரிஞ்சுட்டு, ஓஹோ நம்மளதான் சொல்றா, வேற யார் பண்ண முடியும் இவ்வளவு பூஜை. ஆனாலும் அவர் சொல்லல, கிருஷ்ணர் வாயிலேருந்து அதை வரணும்னு எதிர்பார்க்கல. யாரு கிருஷ்ணா இவ்வளவு பூஜை பண்றது, அப்படி யார் பண்றா, அர்ஜுனர்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு அர்ஜுனர். ஆனா வேற யாருப்பா, பீமன் தான் பண்றான். இவருக்கு புரியவே இல்லை, கோவம் வந்து, அப்போ நான் பண்ற பூஜையெல்லாம் நானும் தானே பூஜை பண்றேன், நீ பாத்திருக்கேல, நீ பூஜை பண்ணலன்னு நான் சொன்னேனா, பூஜை பண்ண தானே, வருது பேர் பின்னாடி வருது பேர், ஓ இன்னும் பெருசா வரும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சா ஒரு இருக்கிறதுலயே குட்டி பூதகணம், அதுக்குன்னு ஒரு குட்டி கூட அதுல 2 பூ, அது தூக்கிட்டு வருதான். அர்ஜுனருக்கு ஒண்ணுமே புரியல. ஓ கிருஷ்ணர் சொல்றார், நீ பூஜை பண்ண 24 மணி நேரமும் பூஜை பண்ண, ஆமா, ஆனா அதுல ஒரு நிமிஷம் கூட கிருஷ்ண பக்தியோட பண்ணல, நான் பண்றேன் அப்படின்ற மமதையோட கர்வமோட பண்ண. ஆனா பீமரோ தூங்கிந்தா இருந்தார், சாப்பிட்டுண்டா இருந்தார், கரெக்ட். ஆனா தூக்கத்துல கூட என்னதான் நினைச்சுட்டு இருந்தார், சாப்பிடுறச்சே கூட என்னதான் நினைச்சுட்டு இருந்தார். அதனாலதான் பீமன் பண்ண பக்தி உயர்ந்தது அப்படின்னு அர்ஜுனருக்கு புரிய வைக்கிறார். அப்படின்னா கர்வமே இருக்கக்கூடாது, பெருமாள் இடத்துல பக்தி பண்றச்சே நான் பக்தன் அப்படின்ற கர்வம் இருக்கக்கூடாது. அதனால தானே கஜேந்திர மோட்சமே பார்க்கும், வேறுபட்ட ராஜா. ஆனா கர்வம் வந்துட்டதுனால பாவம் மதம் பிடிச்ச யானையா மாறி பெருமாள் அப்புறம் வந்து மோட்சம் கொடுக்கிறார். ஆனாலும் கர்வம் அப்படின்றது இருக்கக்கூடாது ஒரு பக்தருக்கு அப்படின்னு பெருமாள் காண்பிக்கிறார். இப்படி இந்த குவாலிட்டியை முடிச்ச உடனே இன்றைய தினம் வரைக்கும் எல்லாருமே வந்து பெருசா ஒரு டாபிக் வச்சுட்டு டிபேட் பண்ணிட்டு இருக்கக்கூடியது, ஞானம் பெருசா பக்தி பெருசா. காசிக்கெல்லாம் போனோம்னா பெரிய பெரிய ஞானிகள்லாம் அப்படி உட்காந்துருப்பா, எதுவும் பேச மாட்டா, எதுவும் பண்ண மாட்டா, அப்படியே உட்காந்துருப்பா. பிருந்தாவனம் போனோம்னா எல்லாரும் ஜாலியா ஆடிட்டு இருப்பா. ஆக பக்தி பெருசா ஞானம் பெருசா அப்படின்னு கேட்டதுக்கு நாரதர் பதில் சொல்றார், ஸ்வயம் பலரூபதேதி பிரம்ம குமார பிரம்ம குமார பிரம்ம குமார. அந்த பக்திக்கு பலவிதமான ரூபங்கள், அதுல ஞானம் ஒன்று. ஆத்ம புராணத்துல கூட ஸ்ரீமத் பாகவதத்துல उत्पन्ना द्राविडे देशे भक्ति प्रेम स्वरूपिणी इत सदा संचरन्ति प्रापश्री यमुनावनौ इति पद्म पुराणे तु संप्रोक्तं ब्रह्मसूनवे श्रीमद्भागवतस्यैव महात्म्ये व्यक्तमेव हि महात्म्ये व्यक्तमेव हि. பக்தி தேவி, ஒரு தேவியா பர்சானிஃபை பண்ணப்பட்டிருக்கா பக்தி. ஸ்ரீமத் பாகவதத்துல நம்மளுக்கு 2 குழந்தைகள், ஞானம் மற்றும் வைராகியம். ஆக பக்தியில இருந்துதான் ஞானம் உதிக்கிறது. அதை காண்பிக்கிறார் பரசுராம பட்டாச்சாரியார். பெரிய பக்தர், பிருந்தாவனத்துல இருக்கார், எப்பொழுதும் கிருஷ்ண பக்தி. ஒரு சமயம் ஒரு ஞானி காசில இருந்து ஒரு பெரிய மகான் கிட்ட ஞானபரமா இருக்கக்கூடிய கிரந்தங்கள்லாம் கத்துனே இருக்கார். அவருக்கு பிருந்தாவன யாத்திரை போகணும்னு ரொம்ப ஆசை வந்துட்டான். அதனால பிருந்தாவனத்துக்கு வரார். பிருந்தாவனத்துக்கு வந்த உடனே இவரை பாக்குறார்.
பரசுராம பட்டாச்சாரியார். பொதுவா பக்தர்கள் எல்லாருக்கும் பார்த்தாலே தெரியும் தேஜஸ்வின்னு. இவர் பெரிய ஞானி வேற, கண்டுபிடிச்சுட்டார் இவர் பெரிய பக்தர் அப்படின்னு. அவரிடத்துல போய் நமஸ்காரம் பண்ணிட்டு, நான் உன் இடத்துல பக்தி எல்லாம் கத்துக்கணும், நான் நிறைய ஞானம் கத்துட்டேன், ஞானபரமா இருக்கக்கூடிய கிரந்தங்கள்லாம் கத்துட்டேன், ஆனாலும் இன்னும் ஏதோ இன்கம்ப்ளீட்டா இருக்கு, ஏதோ வேக்யூம் இருக்கிற மாதிரி இருக்கு, சூன்யமா இருக்கு, எனக்கு பூர்ணமா எதுவுமே அடைஞ்சா மாதிரி எதுவுமே இல்லை. அதனால நான் பக்தி உன் இடத்துல சரணாகதி பண்ணி நான் பக்தியை பற்றி கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. உடனே பரசுராம பட்டாச்சாரியார் சொல்றார், நீர் ஏற்கனவே ஒரு குரு இடத்துல கத்துட்டு இருக்கீர் இல்லையா, அவர் இடத்துல இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. ஏற்கனவே ஒரு குரு கிட்ட கத்துட்டு இருக்கீர், அந்த பர்மிஷன் வேணும், அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரி அப்படின்னு இவரும் போறார். அந்த குரு இடத்துக்கு போனோடனே, காசி யாத்திரை பிருந்தாவன யாத்திரையெல்லாம் நல்லா நடந்ததாப்பா? நான் சொன்னேன் இல்லையா, ஞானபரமா இருக்கிற கிரந்தங்களை விட்டுட்டு எதுக்குப்பா யாத்திரையெல்லாம் போயிட்டு வா, உட்கார் மறுபடியும் படிக்கலாம் வா அப்படின்னோடனே, நான் பிருந்தாவனத்துல ஒருத்தரை பார்த்தேன், அவர் இடத்துல கத்துக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன், உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னாரு. நான் போய் கத்துக்கலாமா? இன்னொன்னே, அவ்வளவுதானேப்பா, போய் கத்துக்கோ, ஆனா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு ஒரு பானையை எடுத்து அது ஃபுல்லா கங்கா ஜலத்தை நிரப்பி கொடுக்குறார். எதற்கு கொடுக்கிறாருன்னு இவரும் சொல்ல, எதற்கு இவர் வாங்கிக்கிறார் அப்படின்னு இவரும் கேட்கல. சரி கொடுக்கிறார் அப்படின்னு எடுத்துட்டு போறார் பரசுராம பட்டாச்சாரியார்ட்ட. எடுத்துட்டு போய் அந்த பாட்டை கொடுக்கிறார். இந்த மாதிரி ஒத்துண்டார் இவர், நான் கத்துக்கிறேன், ஆனா இதை கொடுக்க சொன்னார். பானை ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு கங்காஜலம். பரசுராம பட்டாச்சாரியாருக்கு புரிஞ்சுடுது எதற்காக கொடுத்திருக்காரு. இவர் என்ன பண்றார், கற்கண்டை எடுத்து அதுல போட்டு மறுபடியும் திருப்பி கொடுத்து அனுப்புறார். எடுத்துன்னு போயிட்டு வரவருக்கு ஒன்னும் புரியல. இவர் எதற்கு முதல்ல கங்காஜலத்தை கொடுத்தார், ரெண்டாவது எதற்காக கற்கண்டை போட்டு கொடுத்தாருன்னு ரெண்டுமே புரியல. சரி கொடுக்கிறாரே, நம்ம போய் கொடுப்போம் அப்படின்னு அந்த மகான்கிட்ட போய் கொடுத்தோனே பரசுராம பட்டாச்சாரியாருடைய மகாத்மியம் புரிஞ்சு. முதல்ல என்ன எதற்காக அதை கொடுத்தாருன்னா, ஏற்கனவே ஞானம்லாம் ஃபுல்லா தெரிஞ்சாச்சு, கங்காஜலம் ஞானத்தை ரெப்ரசென்ட் பண்றதா, நிரம்ப நிரம்ப இருக்கு ஞானம், எதுவுமே ஆட் பண்ண முடியாது, இன்னும் என்ன ஆட் பண்ண முடியும், புதுசா என்ன கத்து கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காராம். அதற்கு இவர் கற்கண்டை எடுத்து போட்டது எதுவும் புதுசா கத்துக்க வேண்டாம், ஆனா அதுல கொஞ்சம் ரசம், அதுல கொஞ்சம் ஹாப்பினஸ், அதுல அந்த ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணா போறோம், அதுதான் பக்தி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. இத பார்த்த உடனே அந்த மகானும் சரி அவருடைய சிஷ்யரும் சரி ரெண்டு பேரும் போய் பரசுராம பட்டாச்சாரியார்ட்ட சிஷ்யரா சேர்ந்துட்டான். இதுதான் பக்தியுடைய மகாத்மியம். ஆக ஸ்வயம் பல ரூபதேவி, பக்திக்கே பல ரூபங்கள் இருக்கு. இப்படிப்பட்ட பக்திய இன்னும் விவரணம் பண்றார். சத்சங்க மகாத்மியத்துக்கு வர, சத்சங்க மகாத்மியம் இன்றைய தினம் நம்ம எல்லாரும் கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவா என்று ஆண்டாள் சொல்வது போல, பெருமானுடைய கதையை கேட்கணும், பகவான் அனுபவிக்கணும் அப்படின்னு கூடியிருக்கோம். இந்த சத்சங்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப துர்லபமானதான். பேர்பட்ட துர்லபமான இந்த சத்சங்கத்தை மகான்களுடைய அந்த மகான்கள் இடத்துல நம்ம எல்லாரும் கத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப துர்லபமான விஷயம். ஆனா நமக்கு அது கிடைச்சுடுத்துனா நம்மள ஒரு க்ஷணம் கூட நம்மள கைவிடாது. இதற்கு ஸ்ரீ அண்ணாவுடைய ஒரு ஹாஸ்யமான கதை சொல்லுவார். தெரிஞ்சுட்டேனே சுவாமிகள் அப்படின்றவரோட கதை. எப்பொழுதுமே தெரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டே இருப்பாராம். சாப்பிட்டாச்சா தெரிஞ்சுட்டேன், தூங்கியாச்சா தெரிஞ்சுட்டேன், எது எடுத்தாலும் தெரிஞ்சுட்டேன். அப்போ ஒரு ராஜா அவரை சேவிக்க. இப்ப அவர் கேட்கிறார், நான் உங்க இடத்துல சிஷ்யரா சேர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன சேர்த்துப்பீரா அப்படின்னு. தெரிஞ்சுட்டேன். இல்ல, நான் சிஷ்யரா சேர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன், தெரிஞ்சுட்டேன். இவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுட்டேன்னு சொல்றாரு. ஓஹோ, இது பெரிய மந்திரம் போல இருக்கு, நம்மளும் சொல்ல ஆரம்பிப்போம் அப்படின்னு அவரும் எப்பொழுதும் தெரிஞ்சுட்டேன்னு சொல்றார். மந்திரி சபையில இருக்கறச்சே தெரிஞ்சுட்டேன்னு சொல்றார். அஃபேர்ஸ்ல டிஸ்கஸ் பண்றச்சே அப்பயும் ஃபாரின் அஃபேர்ஸ்ல டிஸ்கஸ் பண்றச்சே அப்பயும் தெரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டே இருக்கார். எப்பொழுதுமே தெரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவர் ஒரு சமயம் பார்பர் வர அவருக்கு பண்றதுக்கு. அப்போ சரி நம்ம சும்மா தானே உட்காந்துருக்கோம், நம்ம மறுபடியும் தெரிஞ்சுட்டேன்னு சொல்றார். திடீர்னு பார்த்தா அந்த பார்பர் அப்படி கால விழுந்து நமஸ்காரம் பண்றாரு. நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் பண்ணல, அந்த மந்திரிகள் தான் பண்ண சொன்னா, நான் உண்மையிலே பண்ண மகாராஜா, என்ன மடிச்சிடுங்க அப்படின்னு அழகாராம். அதாவது அந்த மந்திரிகள்லாம் அந்த ராஜாவை கொலை பண்றதுக்காக அனுப்பிச்சிருப்பாளாம் அந்த பார்பர். இப்போ இவர் தெரிஞ்சுட்டேன்னு சொன்னோடனே, ஓஹோ இவளுடைய பிளான தெரிஞ்சுட்டா போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இவர் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறார். ஆக மகான்களுடைய அந்த
தெரிஞ்சுட்டேனே அப்படின்ற மந்திரமை விட இந்த மகான் இடத்துல இருந்து வாங்கின்ற அந்த வெறும் தெரிஞ்சுட்டேனே அவருடைய உயிரை காப்பாத்திருக்குன்னா அப்பேற்பட்ட உயர்வானது இந்த மகத் சங்கம். மகான்களுடைய சங்கம் ரொம்ப ரொம்ப துர்லபமானது. முக்கியதஸ்து மகத் கிருபையைவ பகவத் கிருபாலேஷாத்வா, பகவானோட கிருபை இருந்தா மட்டும்தான் நமக்கு இந்த சத் சங்கமும் மகான்களுடைய சங்கமும் கிடைக்கும். இப்படி இருக்கக்கூடிய பக்தி அடுத்தது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம எல்லாரும் இன்றைய தினம் மாட்டின்னு இருக்கோம். மாய இல்யூஷன் நம்ம சுத்தி சம்சார பந்தத்துல நம்ம எல்லாரும் இருக்கோம் அப்படின்னா இதை தாண்டது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாரதரே கஸ்தரதி கஸ்தரதி மாயா, யார் தாண்டுவா அப்படின்னு கேட்கிறார். இவ்வளோ நாரத பக்தி சூத்திரம் எழுதுற நாரதே ஒரு சமயம் மாயில மாட்டின்றார். கிருஷ்ணனோட நடந்து போயிட்டு இருக்கார். இப்போ கிருஷ்ணன் சொல்ற, மாயையை தாண்டது ரொம்ப கஷ்டம் இல்லையா நாரதரே? இதோ லோகத்துல 1-2 பேர் அதீத பக்தினாலையும் அதீத பிரேமனாலையும் தாண்டுவா, என்னுடைய மாயை ரொம்ப டிஃபிகல்ட் தாண்டறதுக்கு. இன்னொன்னு, ஆமா கிருஷ்ணா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நான் தாண்டிட்டேன். பக்தி சூத்திரம்லாம் எழுதிருக்கேன், எல்லாரும் வந்து படிக்கிறா, நான் தாண்டிட்டேன் இல்லையா மாய? அப்படியா, சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னோடனே அங்க ஒரு புண்ணிய தீர்த்தம் வருது. நாரத பக்தி சூத்திரத்திலே பின்னாடி வரும், தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி என்று நம்ம எல்லாரும் போய் புண்ணிய தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ணா நமக்கு அது வந்து புண்ணியம். அது போலவே கங்கை யமுனா போன்ற புண்ணிய தீர்த்தங்கள்ல மகான்கள் வந்து ஸ்நானம் பண்ணா அது அவளுக்கு அந்த புண்ணிய தீர்த்தங்களுக்கு புண்ணியமா. அது போலவே நாகர் எப்பேற்பட்ட ஆச்சாரியர், பேர்பட்ட மகான். அதனால கிருஷ்ணர் சொல்றார், நீங்க போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க, உங்களுடைய வீணையை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறார். இவர் போய் ஸ்நானம் பண்றார். உள்ள நாரதரா போனவர் வெள்ள நாரதியா வெள்ளவரா, அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஒரு மகானா போனவர் ஒரு பொண்ணா வெள்ளவரா, எதுவும் ஞாபகம் இல்லை. உடனே அங்க ஒரு ராஜா வரா. ராஜா பார்த்தோன்னே நாரதி ரொம்ப அழகா இருப்பான்னு கல்யாணம் பண்ணிடுறார். மகாராணியா இருக்க ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு குழந்தை எல்லாம் பிறக்கிறது, ராஜகுமாரர்கள் ராஜகுமாரிகள்லாம் வச்சுட்டு சமிருத்தியா ரொம்ப அழகா ராஜ்யத்தை நடத்திட்டு வரா. அப்போ பக்கத்து நாட்டுக்காரா வார் டிக்ளேர் பண்றான். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்படி டிக்ளேர் பண்ண உடனே ராஜா போறார் போருக்கு, தோத்துடுறார். ராஜகுமாரர்கள்லாம் போறா, அவளாலையும் ஜெயிக்க முடியல. பக்கத்து நாட்டுக்காரா உள்ள வந்துடுறான். எங்க போறதுன்னே தெரியாம அப்படி போறார். ஒவ்வொரு இடத்துக்கும் ஓடுறா. நாரதி ஒரு இடத்துலயும் அவளுடைய புத்திரிகள்லாம் ஒரு இடத்துக்கும் ஓடுறா. அப்போ திடீர்னு ஒரு மகானை பாக்குறா. சரி ரொம்ப தூரம் வந்துட்டோமே, இவர் இடத்துல நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ணலாம், எடுத்து என்னுடைய புத்திரிகளெல்லாம் எப்படி காப்பாத்தலாம் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு அவர் இடத்துல போய் நமஸ்கரிச்சுட்டு, இந்த மாதிரி நான் ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு ராணியா இருந்தேன், ஆனா திடீர்னு வார் டிக்ளேர் பண்ணிட்டா, உங்களால ஜெயிக்க முடியல, நான் இப்ப என்ன பண்றது, என்னுடைய புத்திரிகள்லாம் எங்க போனானே எனக்கு தெரியல, எங்கன்னு போய் காப்பாத்துவேன் அப்படின்னு கேக்குறா. கவலைப்படாதமா, முதல்ல போயிட்டு அங்க இருக்கிற தீர்த்தத்துல தீர்த்தம் ஆடிட்டு வா, புண்ணிய தீர்த்தம் அது, அப்புறம் பேசலாம் அப்படின்னு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்பேன் நம்ம வந்து டக்குன்னு சொல்லிட்டோம், ஆனா கல்யாணம் ஆகி குழந்தைகள் பிறந்து ஒரு பெரிய ராஜ்யம், அவ்வளோ வருஷங்கள். மறுபடியும் போய் குளிக்கிறா, தீர்த்தம் ஆடிட்டு எழுந்து பார்த்தா எதிர்க்க கிருஷ்ணர் நிக்கிறார். கிருஷ்ணர் சொன்னான், நாம குளிச்சுட்டு தானே வர சொன்னேன், இவ்வளோ நாழியா குளிப்பேன், எனக்கு வந்து ஃப்ளூட் தான், லைட் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கேன், இவ்வளோ பெரிய வீணையை கொடுத்துட்டு இவ்வளோ நாள் நில்லுங்கன்னா நான் இதை உங்களுக்கு குளிக்கவே சொல்லியிருக்க கூடாது, சீக்கிரம் வெள்ளம் வாங்கும் அப்படின்னோடனேதான் நாரதருக்கு புரியாது. நான் கிருஷ்ணா நான் மாயைய தாண்டிட்டேன்னு சொன்ன உடனே எனக்கு காண்பிச்சுட்ட பாத்தியா. ஆக யார் மாயைய தாண்டுவான், எவன் மாயையை தாண்டுவான் அப்படின்றதற்கு சொல்றார், எஃப் சங்காம் தியஜதி, யார் அட்டாச்மெண்ட் இந்த சம்சார பந்தத்திலிருந்து வெளில வராளோ, யோ மகானுபாவம் சேவதி, மகான்களை சேவிக்கிறாளோ, நிர்மமோ பவதி, மமதைய விடுறாளோ, அவ எல்லாரும் மட்டும்தான் மாயையை தாண்ட முடியும் என்று சொல்லி முடிக்கிறார் நாரதர். இப்படி மாயையை பத்தி சொல்லிட்டே வரார். தினம் 84 சூத்திரங்கள்ல ஏதோ கொஞ்சம் சூத்திரங்கள் யதாசக்தி அனுபவித்தோம், புரோக்ஷணம் பண்ணிட்டோம். நாரத பக்தி சூத்திரத்தை முடிக்கரிச்சு அவர் என்ன சொல்லி முடிக்கிறார்னா, பக்தியே சிறந்தது, பக்தியே சிறந்தது, திரிசத்தியஸ்ய பக்திரேவ கரியசி, பக்திரேவ கரியசி. என்டையர் நாரத பக்தி சூத்திரத்தையும் அனுபவிக்க முடியலனாலும் நமக்கு இப்பவே புரிஞ்சிருக்கும் பக்தி தான் இருக்கிறதுலே சுலபமானது அப்படின்னு.
யாகம்லாம் பண்ணும். நிறைய விதமான யோகங்கள் இருக்கு பகவான் அடைய. கர்ம யோகமா இருக்கட்டும், ஞான யோகமா இருக்கட்டும். ஆனா இருக்கிறதுலயே பகவான் அடையறதுக்கு சுலபமான வழி ஏன் பக்தி அப்படின்னா, பொதுவா யாகம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு, செட் ஆஃப் நார்ம்ஸ் இருக்கு. அண்ட் அதை ஃபாலோ பண்ணணும். லோக க்ஷேமத்துக்காக யாகம் பண்றான். ஜெய்மினி சூத்திரங்கள் இருக்கு. ஜெய்மினி அப்படின்றவர் எழுதியிருக்கா இந்த யாகங்கள்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றதற்காக. அது போலவே அதை ஃபாலோ பண்ணலன்னா ஏதாவது ஒரு சின்ன தப்பு, அக்ஷரத்துல தப்பு வந்தா கூட பெரிய பரம நாசனத்தை உண்டாகும். கும்பகர்ணனே நம்ம பாக்குறோம் இல்லையா? எப்பேற்பட்ட பலசாலியாக வேண்டவர் ஒரே ஒரு அக்ஷரத்தினால தூங்க வேண்டியதா போயிடுச்சு. ஆக இந்த யாகமா இருக்கட்டும், தபஸா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஆனா பக்தி அப்படின்றது ரொம்ப ஜாலியா பண்ணலாம். ராம் ராம்னு சொல்லிட்டா போறோம், பகவான் அடைஞ்சிடலாம். அது சொல்றதுக்கு கூட நமக்கு பாக்கியம் வேணும். ராம் ராம்னு எல்லாருக்கும் வந்துடாது இல்லையா? ஆக பக்தியுடைய மகாத்மியத்தை சொல்லிண்டே வர நாரதர், ஹரே நாமைவ 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 மம ஜீவனம் கலவு நாஸ்தேவ 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 கதிரன்யதா என்று சொல்வது போல கலிய தாண்டனம் அப்படின்னா இந்த ஹரி கீர்த்தனத்தினால மட்டும்தான் கலிய தாண்ட முடியும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஆஷாட ஏகாதசி எல்லாம் பண்டர்பூர் போனோம்னா எவ்வளோ பேர் கூட்டம் கூட்டமா பாண்டரங்கனை பார்க்கணும் அப்படின்னு ஆர்வமா காத்துட்டு இருப்பான். அந்த காலத்துக்கு போனா, நாமதேவருடைய காலத்துல போனா கூட நாமதேவர், ராஜாயி, குப்தாபாய், ஜனாபாய், சோபான தேவர் என்று நிறைய பாண்டுரங்க பக்தால் எல்லாம் சேர்ந்து எப்பொழுதுமே பாண்டுரங்க பஜனை பண்ணிட்டே இருப்பார். கவிதாசர் டோலக் வாசிக்க, இப்படி நாமதேவரும் ராஜாயும் பாட, கோராகுமார் தாளம் போட, ஜனாபாய் பாண்டுரங்கன் வராரான்னு பார்த்துட்டே இருக்க. அவ்வளோ அழகா இருக்குமா அந்த பஜன கோஷ்டியே. பாண்டுரங்கனே சொல்றானே, நாஹம்பசாமி வைகுண்டே நயோகி ஹிருதயே ரவம் மத்பக்தா எத்த காயந்தி தத்ரதிஷ்டாமே நாரதரே, நான் சூரிய மண்டலத்துக்கு மத்தியில இல்ல, யோகிகளுடைய ஹிருதயத்துல இல்ல, நான் எங்க இருக்கேனா, எங்கெல்லாம் இந்த பக்தாள்லாம் பாடுறாளோ, எங்கெல்லாம் இவாள்லாம் ஆடுறாளோ அங்கதான் நான் இருக்கேன் நீ சொல்றாருன்னா அந்த பாண்டுரங்கனே வந்துடுறார். எல்லாரும் பாடுறச்சே எப்பேற்பட்ட பாண்டுரங்கன்னா, மகாயோக பீடே தடே பீமரத்யா வரம் புண்டரீகாய தாதும் முனீந்திரைः சமாகத்ய திஷ்டந்தமானன கலேனோ பரதோ மலினோ பஜே பாண்டுரங்கோ பஜே பாண்டுரங்கோ பஜே பாண்டுரங்கோ माझे माहेर पंढरी माझे माहेर पंढरी माझे माहेर पंढरी आहे भीवदेशाची माझे माहेर पंढरी आहे भीवदेशाची बापानी आई बापानी आई माझे विठ्ठल रघुमाई माझे विठ्ठल रघुमाई माझे विठ्ठल रघुमाई माझे माहेर पंढरी आहे भीवदे छाती एक जनार्दनी शरण एक जनार्दनी शरण करी माहेरची यागवन करी माहेरची यागवन करी माहेरची यागवन माझे माहेर पंढरी आहे भीवदेशाची माझे माहेर पंढरी आहे भीवदेशाची
विठ्ठल 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 जय जय विठ्ठल 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 जय जय विठ्ठल 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 जय जय विठ्ठल पंढरीनाथ महाराज की जय என்று மாதே மாஹேர பண்டரி என்று எல்லா சர்வமும் பாண்டரங்கண்டா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பாண்டரங்கனே பரபிரம்ம லிங்கமா இருக்கக்கூடிய அந்த பாண்டரங்கனே வந்து ஆடுறாராம் வாளுக்கு மத்தியில. எல்லாரும் பாண்டரங்க நாட்டத்தை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காச்சு. பாவம் பீதாம்பரம் அவுறது கூட தெரியாம ஆடிட்டு இருக்காராம் பாண்டரங்கர். எல்லாரும் கிருஷ்ண பக்தாள் இல்லையா, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஆனா கபீர்தாசர் வந்து ராம பக்தர். அவருக்கு வந்து பாண்டவனுடைய பீதாம்பரம் அவுறது அது கூட தெரியாம இவர் ஆடிட்டு இருக்காரேன்னு போய் தடுக்கிறார். இப்படி பாண்டரங்க பக்தாள் எல்லாம் இப்பொழுதுமே ஹரி கீர்த்தனத்திலேயே கிடைச்சிருந்ததுனால பகவான ரொம்ப சுலபமா அடைஞ்சுட்டார். ஆக ஹரியர் நாமைவ 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 மம ஜீவனம்னு சொல்வது போல எப்பொழுதும் கலிய நாசனம் செய்யணும்னா, கலிய தாண்டனம்னா அதற்கு பக்தி மட்டும்தான் ஒரே வழி. ஹரி கீர்த்தனம் அதுலயும் இன்னும் சுலபமானது. பக்தி ஒன்னே ஒண்ணுதான். ஆனா இந்த பக்திக்கு பலவிதமான ரூபங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பண்ண பிடிக்கும். கோலம் போடுறது கூட ஒரு விதமான பக்தி தான். அப்படி ஹரியனுடைய குணத்துல ஈடுபாடு, குணமாகாத்மியம் கேட்டே. ருக்மிணிக்கு எப்படி குணத்தை மட்டும்தான் கேட்டா, கிருஷ்ணரை பார்த்தாளா என்ன? கிருஷ்ணருடைய குணங்களை தெரிஞ்ச உடனே கிருஷ்ணன் மேல அவ்வளவு பிரேம வந்துட்டா. ஆக குணமாகாத்மியத்து மேல சில பேருக்கு ஈடுபாடு. ஹரியனுடைய ரூபத்துல பிள்ளை உரங்கா வள்ளிதாசர் என்று ராமானுஜருடைய சிஷ்யர் ரங்கநாதர் மேல அதீத பிரேமையாம். அவரை பார்த்துட்டா போறோம், சுத்தி என்ன நடக்கிறதுனே அவருக்கு தெரியாது. கூட யார கூட்டின்னு வந்தாலும் அவ எல்லாரையும் மறந்துட்டு அங்க ஏன் நின்று இருப்பாரு. ஆக சில பேருக்கு ஹரியனுடைய ரூபத்துல ஈடுபாடு, பெருமாளை பூஜிப்பத்துல ஈடுபாடு. நாமதேவரெல்லாம் பார்த்தோம் இல்லையா. நாம ஜபத்துல இப்போ ஹரி கீர்த்தனத்துல ஈடுபாடு. அது தவிர வாத்சல்ய பாவம், யசோதை எப்படி கிருஷ்ணரை குழந்தையா பார்த்தாலும் அந்த வாத்சல்ய பாவம், மாதுரிய பாவம் ஆண்டாள போல, கண்ணனையே பத்தியா நினைக்கிறதா மாதுரிய பாவம் மீராவை போல, சக்கிய பாவம் அர்ஜுனர் குச்சேலர் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ போல, பகவானே ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி. சில பேருக்கு எப்பொழுதுமே கிருஷ்ணரையே எல்லா இடத்தையும் பார்க்கறது, சர்வம் கிருஷ்ணமயம் இருக்கிறது. அப்புறம் பெருமாளை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு துடிச்சுட்டே இருக்கிறது கூட ஒரு விதமான பக்தியா. ஆத்ம நிவேதனம் சர்வஸ்வாத் நிவேதனம். பலி சக்கரவர்த்திய போல ஆத்ம நிவேதனம், சர்வஸ்வாத் நிவேதனம் விபீஷணரை போல பெரிய ஸ்ரீலங்காவையே கொடுத்துட்டார் ஆளனம் அப்படின்னு. ஆனா எனக்கு ராஜ்யம் வேண்டாம், ஸ்ரீலங்காலா வேண்டாம், இகம்பரம் எப்பொழுதும் ராமருடைய தரிசனம் மட்டும்தான் வேணும் என்று சர்வஸ்வாத் நிவேதனமா இருக்கக்கூடியது கூட ஒரு விதமான பக்தி என்று சொல்லி முடிக்கிறார் நாரதர் நாரத பக்தி சூத்திரத்தை. இன்றைய தினம் நம்ம எல்லாரும் நாரத பக்தி சூத்திரத்தை யதாசக்தி அனுபவித்தோம். இந்த புது வருஷத்துல நம்ம எல்லாருக்கும் எப்பொழுதும் கிருஷ்ண பக்தி இருக்கணும் என்று பிரார்த்திச்சுண்டு, லோக க்ஷேமத்துக்காக பிரார்த்திச்சுண்டு அடியன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். भजते यदुनाथं मानस भजते यदुनाथं भजते यदुनाथं मानस भजते यदुनाथं गोपवधू परिरं बनलोलो गोपवधू परिरं बनलोलो गोपवधू परिरं बनलोलो गोपकिशोरको अद्भुतलीलो गोपकिशोरकं अद्भुतलीलो गोपकिशोरकं अद्भुतलीलो भजते यदुनाथो मानस भजते यदुनाथो परमहंसरे तत्त्वस्वरूपं परमहंसरे तत्त्वस्वरूपं
அப்படியே இருக்கு